கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த வருடத்தின் 2வது மாதத்தின் முதல் எபிசோட்ல உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த மாதம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தையும் காண கர்த்தர் நமக்கு தயவு செய்திருக்கிறார். கடந்த வாரத்தில் வந்த வேர்ட்லி வெனஸ்டே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கிறபடினால ஆண்டவர் இந்த மாதத்தில் அடியார்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஈவாய் கொடுத்திருக்கிறார். அது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன இந்த உன்னதமான வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே நம் மத்தியிலும் ஆண்டவர் இதை வாக்காக கொடுத்து தம்முடைய மகிமையினாலே நம் நடுவில் திருவளம் பற்ற விரும்புகிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் சாதாரணமான சூழல்ல இந்த வார்த்தையை பெற்றுவிடவில்லை. அவர் ஆண்டவரிடத்துல ஒரு திட்டு வாங்குறார். என்ன வாங்குறாரு? முதல் வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னா, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிராமை பார்த்து சொல்றாரு. அப்ப அவர் ஆபிரகாமா மாறல, ஆபிராமா தான் இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு ஆபிரகாமே. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். Believe me that I can do wonders. நான் சர்வ வல்லமை உடைய கிரியைகளை செய்கிறவர். நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிறவர். நான் சர்வத்திலும் வல்லமை படைத்தவர் என்பதை நீ நம்பு, விசுவாசி என்று ஆண்டவர் இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறார். ஏன் இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறார்னா, ஆண்டவர் முன்கூட்டியே 15வது அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்பவே சொல்லிட்டாரு. ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரேன்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவன் தான் உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாகவும் எண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நான் வேர்ட்லி வெனஸ்ல நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தபடினால மீண்டும் ஒரு விஷயம் இதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவன் தான் உனக்கு சுதந்திரவாளி. ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறான். அப்புறம் ஏன் ஆண்டவர்கிட்ட நீ உத்தமனாயிரு ஆபிரகாமேன்னு திட்டு வாங்குறாரு? விஷயம் என்னன்னா, நடுவில் தன் மனைவியாகிய சாராள் தன்னிடத்துல அழும் பொழுது, எனக்கு பிள்ளைன்னு அழும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆபிரகாம் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து விடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவன் தான் உனக்கு சுதந்திரவாளி. ஆனா தன்னுடைய மனைவியாகிய சாராய் அழுத உடனே அவன் பெற்ற விசுவாசம் அவனிலே குன்றி போகிறது. அவன் விசுவாசத்தை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவாக சூழல் காணப்படுகிறது. உத்தமம் அவனை விட்டு நீங்குகிறது. பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். நாம கடந்த நாட்களில் உத்தமத்தை விட்டு விலகி விசுவாசத்துல குன்றினவர்களாக, பயம் நிறைந்தவர்களாக, ஐயோ இந்த மாம்சம் என்னை ரொம்ப கொல்லுதே, என் வியாதி என்னை ரொம்ப கொல்லுதே, என்னோட கடன் பிரச்சனை என்னை ரொம்ப அமிழ்த்துதே, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப அதிகமாக என் வாழ்க்கையில் இருக்கிறதே, நான் எதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேனோ அதில் சக்ஸஸ் ஆக முடியலேன்னு சொல்லி நீங்கள் கடந்த நாட்களில் சோர்ந்து போனவர்களாக, ஆண்டவர் வாக்கு கொடுத்த பின்பும், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணின பின்பும் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்கைகளை நம்பாம, எப்படி பேதுரு கொஞ்சம் அலை அதிகமாக அடித்த உடனே, காற்று அதிகமாக அடித்த உடனே அமிழ்ந்து போகிறதற்கு எதுவாக போனானோ, மாம்சத்தின் காற்றுகளும் மாம்சத்தின் அலைகளும் நம்மை ஓங்கி அடித்த பொழுது நாம் கூட ஒருவேளை அமிழ்ந்து போகிறதற்கு எதுவாக நம்முடைய ஜப வாழ்க்கையில் காணப்பட்டிருப்போம், வேத வாசிப்பில் காணப்பட்டிருப்போம், விசுவாசத்தில் காணப்பட்டிருப்போம், அவரிடத்துல வைத்திருந்த அந்த உறுதியில விலகினவர்களாக காணப்பட்டிருப்போம். அப்படிப்பட்டவர்களாகிய நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இஃப் யூ வுட் கீப் யுவர் ஃபெய்த் இன் மிஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் பாசிபிள் ப்ராப்ளம்ஸ், நேச்சுரல் ப்ராப்ளம்ஸ். சில வேளையில் நேச்சுரலான சில ப்ராப்ளம்ஸ் நம்மை நோக்கி வரும். ஆனால் அவைகளின் மத்தியில் விசுவாசத்தை காத்து கொண்டு உத்தமனாய் இருப்பாய் என்றால், உத்தமனாய் நாம் இருப்போம் என்றால்,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிரத்யட்சமான அதிசயமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவருங்க. அவர் சர்வ வல்லமுடையவர். நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா? அவர் வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தன்னுடைய வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதற்கு சில சூழல்களை நமக்கு அனுமதிப்பார். அவைகளை நடுவில் நாம் உத்தமமாக இருக்கிறோமா என்று பார்ப்பார். If you want to experience a supernatural miracle in your life, I would like to tell you something. When God tells you something, you believe it. You better believe it. அந்த நம்பிக்கையை உடைக்கிறதற்கு ஏதுவாக ஏராளமான சூழல்கள் உங்களுக்கு நடுவில் வரும் பொழுது, அவைகளுக்கு நடுவில் ஆபிரகாமை போல மனைவியோட வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வாக்கு தத்தத்தை புறந்தல்லாமல், என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், no matter what privileges I get, no matter what opportunities I get, I will just stay focused on to the purpose and to the calling what God has entrusted in my life. அந்த விசுவாசத்தில், அந்த அழைப்பில் உறுதியில் நின்றுருவீங்க. நான் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அதிசயமான கிரியைகளை தேவன் நம் வாழ்க்கையில் செய்து நம்மை அலங்கரிக்க அவர் வல்லமையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அநேகர் ஃபினான்ஷியலாக அநேகர் நெருக்கங்களின் நடுவில் ஒன் பை ஒன் வந்துக்கிட்டே இருக்குது. பிரதர், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை நான் இப்படி கடந்து வருவேன் நான் நிச்சயமாக நினச்சி பார்க்கல. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வியாதி, பலவீனம், மரணப்படுக்க, பணம் இல்லை, போய் ஒரு காரியத்தை பண்ணோன்னா நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் ஆரம்பத்தில் ஏமாற்றம் என்பதாக ஏராளமான சூழல்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இதெல்லாம் நேச்சுரலாக வர காரியங்க. நேச்சுரலாக நீங்கள் இங்கே பாருங்கள், என்ன நேச்சுரல் ப்ராப்ளம் நான் சொல்கிறேன்னா, 99 வயது ஆகுதுங்க, எப்படிங்க குழந்தை பிறக்கும்? நேச்சுரலாக அங்கே பாசிபிளே கிடையாது. இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராப்ளம் ஃபார் ஆப்ரஹாம் that he can never give birth to a child. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்ப ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுடையவர், உன் கற்ப பிறப்பாக இருப்பவன் தான் உனக்கு சுதந்திரவாளி, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எத்தனையோ ரிப்போர்ட்ஸ் would have come into your way that you can never bear a child. நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியாது, சூழல் இல்லை, அது இதுன்னு எவ்வளோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் உங்களை தேடி வந்திருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு ப்ராமிஸ் யூ அண்ட் ஐ வாண்ட் டு ப்ராஃபஸை ஓவர் யூ. நீங்கள் இந்த வசனத்தை நம்புவீங்கன்னா, நான் மிகவும் திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையை நம்புங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து உங்களை அலங்கரித்து உங்களை பலப்படுத்தி உங்கள் தலை நிமிர செய்ய அவர் உண்மையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள் உங்களை நோக்கி கடந்து வரலாம். நேச்சுரலான நிறைய ப்ராப்ளம், இதுலேருந்து தப்பி செல்றதுக்கு வழியே இல்லை பிரதர். தட் இஸ் நேச்சுரல். அப்படிப்பட்ட ப்ராப்ளம் தான் நேச்சுரலான சில ப்ராப்ளம்ஸ். வழியே இல்லை பிரதர், ஹோப்பே இல்லை பிரதர், பாசிபிளே இல்லை பிரதர். எஸ், ஐ நோ இட் இஸ் நாட் பாசிபிள், பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர் காட் இட் இஸ் நத்திங். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக அந்த பயங்கரமான தடை இருக்குது தெரியுமா? பயங்கரமான நேச்சுரலான ப்ராப்ளம்ஸ் இருக்குது தெரியுமா? அவருக்கு முன்பாக அவைகள் லேசான காரியம். அவைகளை இப்படின்றதுக்குள்ளே தூக்கி எறிஞ்சு போட்டு போயிட்டே இருப்பார். அவர் சர்வ வல்லமுடையவருங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், திரளாய் பெருக பண்ணுவார். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் த ப்ராமிஸ். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சகரியா 2:5 இப்படி பார்த்தோம். நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தில் நம்ம வாசித்தோம், எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமாகும். திரள், இங்கேயும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எருசலேம் மனிதர்களின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் நிறைந்திருக்குமா? ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், திரளாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன். நாட் an ordinary blessing, an extraordinary blessing. Not an ordinary growth, but an extraordinary growth. If you would believe this in this day, I can certainly tell you, அவர் திரளான ஆசீர்வாதங்களினால, திரளான நன்மைகளினால, திரளான கிருபைகளினால, அவருடைய பிரசன்னத்தின் திரளினால உங்களை நிரப்பி அனுதினமும் உங்களை வழிநடத்திட அவர் உண்மையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். பிலீவ் பண்ணுங்க, நம்புங்க.
உங்களை திரளாய் அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் அவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு திரளான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ள, உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற நெருக்கத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி உங்களை திரளான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ள அவர் கொண்டு வருவார். அவருக்கு தெரியுங்க, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் சிலவைகள், அவைகள் சாத்தியமே இல்லை, மாறுகிறதற்கு சாத்தியமே இல்லை. எப்படி 99 வயதில் பிள்ளை பெற்றுக்க முடியுன்றது போல ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு வழியே இல்லாத தன்மை உடைய ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நோ மேட்டர் ஹவு ஹார்ட் இட் இஸ், நோ மேட்டர் ஹவு இம்பாசிபிள் இட் இஸ், எனக்கு முன்பாக சகலமும் சாத்தியம். காரணம், நான் சர்வ வல்லமுடைய தேவன். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறாருங்க. அவர் சர்வ வல்லமுடையவர். உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை அலங்கரிப்பார். இந்த வசனத்தினால கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பாருன்னு நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதானப்பா, இந்த வேலைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேவை காண்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஐயா, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினீர், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் உத்தமமல்லாத காரியத்தை செய்த பொழுது விசுவாசம் இல்லாமல் தன் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆகாரை திருமணம் செய்து உமக்கு ஆண்டவரே கோபம் மூட்டினது போல நாங்களும் சில வேளைகளில் எங்கள் மாம்சம் எங்களை பாதிக்கும் பொழுது எங்கள் மாம்சத்திற்கு செவி கொடுத்து உமக்கு எப்படி கோபம் மூட்டுகிறோம் என்பதை உம்மை வேதனைப்படுத்துகிறோம். உத்தமம் இல்லாத காரியத்தை செய்து உம்மை சஞ்சலப்படுத்துகிறோம். ஐயா, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆபிரகாமுக்கு எப்படி அந்த உத்தமம் இல்லாத காரியத்தை செய்த பொழுதும் வந்து, நான் சர்வ வல்லமுடையவர், என்னை நம்பு ஆபிரகாமே, நான் அதிசயமான காரியங்களை செய்வேன், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, அவ்வண்ணமாக இந்த வேளையிலும் எங்கள் குறைகளின் மத்தியில், எங்கள் பலவீனங்களின் மத்தியில் உங்கள் பலன் பூரணமாய் விளங்குகிறது போல உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திடப்படுத்துகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் திரளாய் பெருகும் மண்ணும் உங்களுடைய வசனத்தின் மேன்மையில ஆண்டவரே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திட இந்த வேளையில் எங்களோடு கூட இடைப்படுகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் பெருக ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தின் முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் ஒரு அற்புதம் எனக்கு நடந்து விடாதா? ஆண்டவரே, டாக்டர்ஸ் எப்படி சொல்லிட்டாங்களே, ஆண்டவரே ரிப்போர்ட்ஸ் இப்படி வந்திருக்குதுன்னு, ஆண்டவரே இந்த நேச்சுரலான, ஆண்டவரே இந்த சாரா எப்படி ஆபிரகாமை பலவீனப்படுத்தினாலோ அவ்வண்ணமாக ஆண்டவரே எங்களை நோக்கி வருகிற சாராயின் சத்தத்தை போல ஆண்டவரே அநேக சத்தங்கள், அநேக ரிப்போர்ட்ஸ், அநேக சைன்ஸ், அநேக வார்த்தைகள், அநேக மனிதர்கள், ஆண்டவரே அநேக சூழல்கள் எங்களை நோக்கி வருகிறதப்பா. இவைகளின் மத்தியில் நாங்கள் சோர்ந்து போகிறதற்கு எத்தனையோ சூழல்கள் உண்டு. ஆனால் உம்முடைய வார்த்தையில் நாங்கள் திடன் கொள்ளுகிறோம். நாங்கள் திரளாய் பெருகும்படியாய் கர்த்தருடைய வழக்கரம் எங்கள் மீது இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய திவ்ய வார்த்தைகளினாலே எங்கள் நடுவில் நீர் திருவளம் பற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேவை காண்கிற சகலரையும் ஆசீர்வதித்து அவர்களை திரளாய் பெருக பண்ண என் தேவன் வல்லமையும் நீதியும் உடையவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். May you alone take the entire glory and honor, God Almighty. உடைய நாமமே மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சூழட்டும். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். Have a blessed and anointed February over your life. Stay tuned. God bless you. மீண்டும் அடுத்த வேர்ட்லி வெட்னஸ்டேல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.